எல்லாருக்கும் வணக்கம். ராகு கேது இந்த கிரகங்களோட பெயர்ச்சி பலன்கள், அப்புறம் ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இந்த கிரகங்களோட பெயர்ச்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் யாரும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ராகு கேது, சனி, குரு, அதே மாதிரி மற்ற கிரகங்களோட பலன்கள், உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளோட பலன்கள், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வருமே தவிர, நீங்கள் இந்த பொது பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மனசில் ஆசையை வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றப்ப உங்களுக்கு தான் ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும். மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நல்ல பயிற்சி தான். அதுவும் இல்லாமல் இந்த வருடத்தில் பயிற்சியாகக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மிதுனத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல வருடம் அப்படின்ற மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். ஒருவேளை நீங்கள் மிதுனம் லக்னம், மிதுனம் ராசி ரெண்டுமே உங்களுக்கு மிதுனமாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்றது இந்த வருடத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே கூட எடுத்துக்கலாம். சரி, பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பொருளாதாரம் பற்றி சொல்லிடுறேன். பணவரவு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தாங்க. ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. இந்த எதிர்பார்க்காத பண வரவு அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்க. அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் வகையில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கி அந்த தொழில் நல்ல விதமாக போகிறது அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி கிடைக்கிறது. நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கீங்க அப்படின்னா நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிறது. ஒருவேளை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் பெற்றோர்கள்ட்ட ஏதாவது உங்களோட ஆசைகள், நீங்கள் ஆசைப்படக்கூடிய பொருட்கள் அப்படின்றத வாங்கிறதுக்கு பணம் கேட்குறீங்க அப்படின்னா
அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பணவரவு அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு 1000 ரூபா கிடைக்கலாம், சில பேருக்கு 1,00,000 கூட கிடைக்கலாம். எல்லாமே வந்து உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் தான் முடிவு பண்ணணும். சரி, பணவரவு அப்படின்றது கிடைக்கிது, செலவுகள் ஏற்படுமா? ஏன்னா நம்ம அந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. மிதுனம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பணம் அப்படின்றத வந்து சேர்த்து வைக்கிறது அப்படின்றது ஒரு முடியாத விஷயம். அப்போ கொஞ்சம் செலவுகள் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படத்தான் செய்யும். தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத நீங்கள் தான் குறைச்சிக்கணும். என்னத்தை கொடுத்துச்சு இந்த வருஷம், பணம்ன்றதெல்லாம் வந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. முடியலைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் அதை பழக்கப்படுத்துறதுக்காவது ட்ரை பண்ணுங்கள். என்ன மாதிரியான செலவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனம் வேறு என்ன செலவு பண்ண போகிறாங்க, ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான். அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறது, அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஏன்னா உங்களோட குழந்தைக்கு தானே செலவு பண்ணுறீங்க. அப்புறம் இந்த ஆன்மீகம் சம்மந்தமாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான செலவுகள் ஏற்படுறது. அப்புறம் இந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வகையில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்லலாம் பணம் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து எந்த ஒரு தவறான முடிவுக்கும் வந்துடாதீங்க. நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவம் சம்மந்தமாக சொல்லலாங்க. அதாவது உங்களோட உடல்நல பிரச்சனைகளுக்காக வந்து நீங்கள் ஒரு மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்றதே வந்து மருத்துவம் மூலமாக வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி உங்களோட தேவைகள் மருத்துவம் சார்ந்து உங்களோட தேவைகள் எதுவோ அதெல்லாம் வந்து நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றதும் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை உங்களோட ஜாதகம் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து முடிவில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலங்கள் இல்லைன்னா வந்து நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களோட தொழில் வேலை சம்மந்தமாக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அந்த மாணவ மாணவிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் வெளிநாட்டில் இல்லைனா வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த குடும்பம்னு வரும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். உங்களுக்கும் உங்களோட அப்பாவுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போகும். அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியும் இருக்கத்தான் செய்யும். குழந்தை பாக்கியம் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றதா இருக்கட்டும், குரு பயிற்சி அப்படின்றதா இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படின்றப்போ உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம். தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அந்த தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். ஒருவேளை இந்த தொழில் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன தசாபுத்திகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத. சில பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்கிறது, பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தான். குடும்பத்துலேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு சொத்து பிரச்சனைகளால் கோர்ட்டு கேஸுன்ற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது, ஜாதகமும் நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நல்ல விதமாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா அந்த கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. என்னங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க, எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதுலேயும் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். என்னோடய ஜாதகமே ரொம்ப பலவீனமாக இருக்குங்க, நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆசைப்படுற மாதிரி பெரிய அந்த ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை அப்படின்றது கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கிற அளவுக்காவது ஒரு வேலைன்றது கிடச்சிரும். குறைவான சம்பளத்தில் கிடச்சாலும் ஒரு வேலைன்றது கிடச்சிரும். அதை வேணால் உறுதியாக சொல்லலாம். அது என்ன மாதிரியான வேலை அப்படின்றதெல்லாம் அவங்களோட ஜாதகம் தான் முடிவு பண்ணணும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷனு, பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங்கு, இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பழைய கம்பெனியில் என்னோடய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, இன்னும் கொடுக்க மாட்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்றாங்க, பிஎஃப் அமௌண்ட்லாம் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வராமல் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இந்த நீங்கள் உங்களோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கு வர வேண்டியது அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள்,
அது பணமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். நீங்கள் ஆசைப்படக்கூடிய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருது, சில பேர் குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இந்த டைம் அப்படின்றது நீங்கள் ஆசைப்படக்கூடிய கோவில் குளங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த ஆன்மீகம் சம்பந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே நல்ல விதமாக இருக்குது. மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நல்லபடியாக தான் இருக்குது, அதை நான் இல்லைனாலும் மறுக்கலை. ஆனால் கொஞ்சம் நீங்கள் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா டைம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்துட்டு ஒரு யூஸும் கிடையாது. படிக்கிறது அப்படின்றத நீங்கள் தான் படிக்கணும், எக்ஸாம் எழுதுறது அப்படின்றதும் நீங்கள் தான் எழுதணும். நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, எனக்கு மார்க்கே வரலன்னு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் எல்லாருக்கும். மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு நிறைய பேருக்குன்னு சொல்கிறத விட எல்லாத்துக்கும் இருக்க பிரச்சனை, பொதுவான பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல எப்போ பாரு பிரச்சனையாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க பாருங்கள். இந்த கிரகங்களோட பெயர்ச்சிகள் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்து வந்த அந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், உங்களை பார்த்து நிறைய பொறாமைப்பட்டுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால தான் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த டைம் அப்படின்றது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். பிரச்சனைகளே இருக்காதுன்னு சொல்ல வரல, அதிக அளவில் இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, சுப நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி, அதாவது திருமணம், உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நல்ல வரனாக அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, கொஞ்சம் கோபம் அப்படின்றத குறைச்சிக்கணும். ஏன்னா அந்த முன் கோபம் அப்படின்றனால வந்து அது குடும்பமாக இருக்கட்டும், குடும்பத்தில் சொல்லணும் அப்படின்னா கூட பிறந்தவங்களோட அப்பாவோட இவங்களோடலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்கிட்டையுமே வந்து கொஞ்சம் அந்த கோபம் அப்படின்றத குறைச்சிக்கணும். ஆசைகள் அப்படின்றது மனசில் ஏற்படுது அப்படின்றதுக்காக வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து இந்த பெரியவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஆழம் தெரியாமல் காலை விடாதன்னு. ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க. இதை குறிப்பாக எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படின்றதையும் ஏற்படுத்தும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அது மூலமாக ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். ஏன்னா எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த விஷயத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனம் ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு தான் சொல்லணும். பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த முகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொல்கிறத நம்புகிற மாதிரியே இருக்கும். அதனால் நண்பர்கள்ட்ட பழகிறதா இருக்கட்டும், உங்களோட ஆண் நண்பர்களாக இருக்கட்டும், பெண் நண்பர்களாக இருக்கட்டும், நீங்கள் காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, பொதுவாக எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும்.
அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனசு வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணு பண்ணு பண்ணுன்னே சொல்லிகிட்ருக்கோம். அந்த மனசு சொல்கிறத வந்து கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான, புரிஞ்சுங்களா, வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு அடிக்கல்னு கூட வந்து இதை எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா அந்த கிரகங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பயிற்சி ஆகும்போது வந்து வாழ்க்கையில் சில விஷயங்கள் அப்படின்றதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை உங்களை கொண்டு போக வைக்கும். அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் சிறப்பான ஒரு நல்ல பாதையில் போயிடும். உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேன், உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த முடிவுனாலும் எடுங்க. சொந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த மிதனமில் பிறந்திருக்க எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே நல்ல பலன்கள் அப்படின்றத தான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும். சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரியும் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும். நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும். எல்லார மாதிரியும் நீயும் வாயில் வந்ததெல்லாம் சொல்லிட்டு போ, எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்லாம் யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாங்க. ஏன்னா என்னோடய பலன்கள் அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கே தெரியும். எந்த ஒரு பலன்களும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகைப்படுத்திலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களோட ஜாதகம் நல்ல நிலைமையில் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்லாம் வந்து நான் சும்மா நான் பாட்டுக்கெலாம் வந்து சொல்லிட்டு போக கிடையாது. உண்மையை தான் சொல்கிறேன். அதை புரிஞ்சு நீங்களும் வந்து பயன்படுத்தி நல்லா இருங்கன்னு தான் சொல்கிறேன் நான். ஏப்ரல் மாதம் அப்படின்றது மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ தானே சொன்னேன், ராகு கேது பயிற்சி பலன்களில் 2025ஆம் ஆண்டு மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. அப்புறம் நீ தான் சொல்கிற மறுபடியும் ஒரு கஷ்டமான மாதமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி மட்டும்தான் பயிற்சி ஆகியிருக்காரு. மே மாதத்தில் தான் குரு ராகு இதெல்லாம் பயிற்சி ஆகுறாங்க. அதனால் மே மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த நல்ல பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உங்களோட ஜாதகமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா வேலை வாய்ப்பில் சொல்லலாம். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதுக்கடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா அந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள், உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களே சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை போகிறதுக்காக, அது வேலை தொழில் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் நல்ல விதமாக இருக்கும்.
அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பண வரவு அப்படின்றது, ஏன்னா பொருளாதாரம் அப்படின்றது முதல் 2 வாரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அப்படின்றதெல்லாம் அதிகமாக ஏற்படும் தான். பொருளாதாரத்தில் கொஞ்சம் அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வரும் தான். அதுக்கு அடுத்து வர்ற வாரங்கள் அப்படின்றது முதல் 2 வாரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பண வரவு அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான். வழக்கம் போல் தான் அந்த பண வரவு அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்தாலும் செலவுகள் அப்படின்ற மாதிரி, அதாவது சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்களுக்கான செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும். சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார்க்காத செலவுகள், விரைய செலவுகள், இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் தொழில் வகையில் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான். அதனால் செலவு விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அந்த படிப்பு சம்மந்தமாக வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமான கஷ்டங்களையும் தடைகளையும் தான் ஏற்படுத்தும். உடல் நலத்தை ரொம்பவே பார்த்துக்கணுங்க. அதுலேயும் முன்கோபம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே குறைச்சிக்கணும். ஏன்னா அந்த உடம்புன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடும். அதுலேயும் கோபத்தில் எதையாவது பேசிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்குவீங்க. குடும்பத்துலேயுமே பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுவீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில், தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கோவம்லாம் கொண்டு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட காட்டிக்கிட்டு இருப்பீங்க. எல்லாம் குறைச்சிக்கணும், புரியுதுங்களா? அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். அதுலேயும் அந்த கணவன் மனைவி உறவுகளெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிறது அப்படின்றது பெட்டராக இருக்கும். இந்த திருமணம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி தான் தெரியும். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள், இப்போ ஒருத்தருக்கு திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தடங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அவருக்கு திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேலையாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த திருமணம், இந்த மாதிரி சுபகாரியங்களாக இருக்கட்டும், எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். உங்கள் ஜாதகம் அப்படின்றது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது அந்த தடைகளை கடந்து அந்த விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க, அந்த தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு அந்த தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துக்கிறது இந்த மாதத்தில் பெட்ரு. அதே மாதிரி தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க பண விஷயங்களில் கவனமாகவே இருந்துக்கணுங்க. வேறு என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பற்றின விஷயங்கள் அப்படின்றத மற்றவங்கள்ட்ட, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்ட்டு உங்களோட அந்த பர்சனல் விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லி பழகாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்களை தான் ஏற்படுத்தும். காதல்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் அந்த காதல் உறவுகள்லாம் கணவன் மனைவிக்கு சொன்ன மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிறது தான் பெட்டராக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது சொல்லணும் அப்படின்னா மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு
எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். அது நீங்கள் மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்கனாலும் சரி, எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு மாதம் தான். பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்க, அதே மாதிரி தசாம்புத்தி சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது தான். அது குடும்பமாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடத்துல தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தோம்னா வீட்லேயும் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு கொஞ்சம் அந்த புலம்ப வைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி புலம்ப வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. மனசை கொஞ்சம் நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.